ஒரு ஊரில் விசாகன்னு ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அவங்க இயற்கையை ரொம்ப விரும்புகிறவங்களாம். பசுமையான வயல்வெளிகளில் வேலை செஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். டவுனுக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், பெரிய ஆள் ஆகணுன்ற ஆசையெல்லாம் கிடையாதான். ஒரு நாள் அவங்களோட ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்தவங்க டவுன்லேருந்து கோட் சூட்டோட காரில் வந்து இறங்குனாங்களாம். விசாகனை பார்த்துட்டு, என்ன இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? இந்த கிராமத்து வயல்வெளியில் வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? டவுனில் வந்து பாரு, என் லைஃப் ஸ்டைலே வேறு சொன்னாங்களாம். அதுக்கு விசாகன், நான் தினமும் என்னோடய பசுமையான வயல்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பசுமை, நிம்மதி, சுத்தமான காற்று இதெல்லாம் தான் என்னை வாழ வைக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் உனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, டிராஃபிக்கு, பொல்யூஷனு, சரியான சாப்பாடு கூட கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு ரமேஷ் சிரிச்சுக்கிட்டே, அது என்னமோ உண்மை தான் அப்படின்னு சொன்னாங்களாம். 2 பேரும் நைட்டு தூங்க போனாங்களாம். விசாகன் படுத்த உடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ரமேஷ்க்கு ரொம்ப நேரம் ஆகியும் தூக்கமே வரலையாம். வெளியே பெய்கிற அந்த மழை சத்தம், கிரிக்கெட் பூச்சிகளோட சத்தம், ரமேஷ் மனசில் நிறைய திங்கிங்ஸ் போயின்னு இருந்துச்சான். தூக்கமே வரலையாம். விசாகனால் மட்டும் எப்படி இப்படி படுத்த உடனே தூங்க முடியுதுன்னு யோசிச்சாங்களாம். அடுத்த நாள் காலையில் ரமேஷ் விசாகனை பார்த்து, நீ வாழ்கிற வாழ்க்கையில் தான் ஒரு அர்த்தம் இருக்குது. நான் தான் பணத்துக்கு பின்னாடி போயிட்டு இந்த நிம்மதியான வாழ்க்கையை தவற விட்டுட்டேன். இனிமேல் நானும் இந்த பசுமையான நிம்மதியான சூழ்நிலையில் தான் வாழ ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ரமேஷும் விசாகனும் 2 பேரும் அந்த கிராமத்துலேயே அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்தாங்க.